அன்னைக்கு கேப்டன் இருந்தார், இன்னைக்கு கேப்டன் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அன்னைக்கு சூழ்நிலையில் டிஎம்டிகே ரொம்ப பலமாக இருந்தது, அதனால் இது இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளால் சமாளிச்சிக்க முடியும்னு தோணுச்சு. இன்றைக்கி அதே பலத்தில் டிஎம்டிகே இல்லை, அதனால் கூட்டணி கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு மையத்துக்கு வந்திருக்காங்க. இது நம்ம பேசுவது யதார்த்தமான அரசியல். இதை தாண்டி டிஎம்டிகேவை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. திமுகவுக்கு பர்செப்ஷன், அதாவது ஒரு பேசுபொருள், ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணுவதுக்கோ அதற்கெல்லாம் இது பலம். பட் இதனுடைய பாதிப்பு, அதாவது நியூட்டனோட 3வது விதி இருக்குது பாருங்கள், எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுக்கு இதனுடைய வினை, இதனுடைய பிரச்சனை என்ன வரப்போகுது அப்படின்றது நம்ம தேர்தல் நேரத்தில் தான் பார்க்கணும். ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் கூட்டணி என்பது திமுகவை பொறுத்தவரையிலும் பலமாக இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதிமுகவுக்கு கூட்டணியில் ஆம மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ வந்துச்சு, அன்புமணி ராமதாஸ் அதற்கு முன்னாடி வந்தது. ஸோ அப்போ அந்த கட்சியில் பெரிய கட்சிகளோ இல்லை ஒரு சிறிய கட்சிகள் வந்ததுன்றது ஒரு 2 கட்சி தான் வந்திருக்கு.